அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இது வள்ளுவர் திருக்குறள் அல்ல, எங்கள் தலைவர் திருக்குறள். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட திருக்குறள் இன்னமே வெளியில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அவர் தான் எல்லாம் தெரிஞ்சு வந்து உன்னை கூப்பிடுறாருல, ஏன்டி இப்படி பண்ற? எங்க வாழ்க்கையை அவரு ஜஸ்ட் தெரிஞ்சிருக்காரு, நான் அது நிஜத்துல வாழ்ந்திருக்கேன். ரெண்டும் ஒண்ணு இல்லை. ஒரு கிராமிய நடனத்துக்கு அவர் அந்தோணி தாசன் பாடினால் ஆட்டம் ஜொலிக்கும் என்பார். அதே போல் நேற்று வேல்முருகன் பாடியதால் அந்த கிராமிய நடனத்தை வேல்முருகனை பார்த்து அவர் ஸ்டெப்பு வச்சு ஆடியதும், இந்த விஜய் வெளியே வான்னு கூப்பிடுறீங்க, இந்த விஜய் வெளியே வந்தா அப்போ தெரியும் ஏன்டா இவனை கூப்பிட்டானு அப்படின்னு சொல்கிறேன். இது எதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார்? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஐயையோ, இவர்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் இவர்கள் அழைக்கிற மாதிரியே தோணுது. கொஞ்சம் பொறுங்க பாஸ். பழனியாண்டின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தருதலை, தமிழகத்தை சுரண்டி கொழுக்கிற ஒரு ஏமாற்று பேர்வழி, இன்னும் சொல்ல போனால் ஒரு திருடன், கொள்ளையடித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நேரடியாக நாங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கொள்ளையடித்து கனிம வள கொள்ளை நடத்தியிருக்கிறான்னா ஏங்க கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தெரியாதா? பவளவுலா பாப்பாவிற்கு என்ன தெரியும் என்று அழகாக அற்புதமாக யாரை சுட்டி காட்ட வேண்டும், யாரை உசுப்பி விட வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் இன்றைக்கு நேற்று சொல்லியிருக்க. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு தேவை வரேன். அதை பழைய டப்பாவை உருட்டத்தானே அவர்களுக்கு தெரியும். அதற்காக நாம் அவர்கள் செய்யும் தவறை வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம். பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அண்ணா இருந்த இடத்துல, காமராஜர் இருந்த இடத்துல, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமியோ எம்கே ஸ்டாலின் அவர்களையோ வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல விஜய் வச்சு பார்த்தா பொருத்தமாக இருக்குமா? காமராஜர் இருந்த இடத்தில், அண்ணா இருந்த இடத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த இடத்தில் இன்றைக்கு இவ்வளவு மோசடிக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, இதை எண்ணித்தான் இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் மக்களிடத்திலே கண்ணீர் சிந்தினார். அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர் அவர்கள் அயர்ந்து உறங்கக்கூடிய நாள் வருகிற போது நாமே போய் ஒரு முறை எழுப்பி, எதற்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள் என்று தட்டி எழுப்பி கேட்டால் தூக்க கிறக்கையில் அவர் விசிலுக்குத்தான் போடுவோம் என்று மெய்மறந்து சொல்லுகிற காலமும், அள்ளிச்சில்லுகள்லாம் அலறுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும் மிரண்டுக்கிட்டு இருக்கிற திருக்குறளை பார்த்து ஒரு பக்கம் ஒருத்தர் என்னமோ திமுகவில் பெரிய அது திருட்டு முன்னேற்ற கழகம் நமக்கு தான் தெரியும். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 3ஆம் ஆண்டு தாவேக்காவின் தொடக்க விழா பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது தலைவர் வந்தாலே பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் ஒரு சிறிய அறைக்குள் நடத்தினாலும் நல்ல பயங்கரமாக நடத்திருந்தாங்க. இசை நிகழ்ச்சியோட அடுத்த கட்டமாக சூப்பராக நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு. திருக்குறள், திருவள்ளுவர் 1330 குறள் எழுதி முடிச்சிட்டாரு. அடுத்ததாக விஜய் அவர்கள் ஒரு புது குறள் எழுதியிருக்காரு. குறள் எப்படி திடீர்னு குறள் அதிகாரத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன, இந்த ஃபங்க்ஷன் எப்படி போச்சு, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக. முதல்ல 10 மணிக்கு எழுதி வைத்தார் போல் கூட்டம் தொடங்கியது. நான் இந்த இசை நிகழ்ச்சியெலாம் நடந்தது நேற்று தான் முதல்ல நான் போனேன். பனையூர் என்பதே நேற்று தான் எனக்கு தெரியும். அலுவலகம் ஒரு பிரம்மாண்டம். தமிழர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் தாரை தப்பட்டை முழங்க வரவேற்ற தருணம். தலைவர் அப்போ தான் வந்தாங்க. ஒரே கூட்டம், எல்லாம் கைபேசியில் படங்கள் எடுத்த வண்ணம் இருக்கும்போது நானும் உள்ளே போயிட்டேன். போகும்போது கட்டுப்பாடுகள் நிறைய. 10 மணினா 10 மணிக்கு உள்ளே எல்லோரும் இருக்கணும். தலைவர் வந்ததுக்கு பிறகு யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் நேற்று தெரிந்த முகம் என்பதால் தொண்டர்களே என்னை உள்ளே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கரகாட்டம், பொம்மலாட்டம், குதிரையாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம் என்று பல்வேறு தமிழர்களின் கலை நிகழ்ச்சிகள் அந்த வீதி எங்கும் விடுதலையை கேட்டு முழங்கியது என்பது போல இருந்தது. நான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆண்டு விழா நடத்துகிறார்கள் ஒரு இயக்கத்திற்கு என்றால் பிரம்மாண்டப்படுத்துவார்கள். அது ஒன்று காமராசர் அரங்கம், அப்படி இல்லைன்னா கலைவாணர் அரங்கம்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய அளவேனும், ஒரு 1000 பேர் கூட இருக்க முடியாத ஒரு அரங்கத்திற்குள் ஒரு ஆர்ப்பரிப்போடு ஆனந்த கொண்டாட்டத்தோடு எங்கள் தலைவர் கலந்து கொண்டு அந்த சொல்லரங்கம், பாட்டரங்கம்,
தமிழரங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வித்தியாசமான நிகழ்வுகளை என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்கள் தொகுத்து வழங்க, இடையில் வேல்முருகன் பாடகர் அவர் திரையுலகத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் ஒரு பாடலில் பணி செஞ்சேன். 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னால் எல்லாமே சும்மா என்பது தான் வேல்முருகன் திரைத்துறைக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்த பாடல். அது முத்தாய்ப்பான பாடல், தாயை பற்றிய பாடல். அதனால் நான் சொல்லுவது 2007 அந்த காலகட்டத்திலேருந்தே வேல்முருகன் என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்போம், அவரையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்போம். நேற்று நாங்கள் இருவரும் சந்தித்த தருணம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆரத்திலேயே அந்த நிகழ்வும் அங்கே நடந்தது. அதாவது தமிழ் சொல்லரங்கம் ரொம்ப யதார்த்தமாக 2 ஆளுமைகளை உட்கார வைத்து ஏன் நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறீர்கள், பின்னணி காரணங்கள் என்ன என்பன போன்ற விஷயங்களை டிஎஸ்எஸ் மணி அவர்களும் இன்னொரு மதிவாணன் பெரியவர் அவர்களும் ரொம்ப அற்புதமாக அந்த கலந்துரையாடலை நிகழ்த்தினார்கள். வேல்முருகன் பாடிய பாடல்கள் ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்கியது. எங்கள் தலைவர் நான் ஆடலாமான்னு ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு ஆட வேண்டிய, அனுமதியை கேட்டு ஆட வேண்டிய சூழலுக்கு எங்கள் தலைவர் பல படங்களில் நடித்து வெற்றி வாகை சூடிய நடனங்கள் ஏராளம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கிராமிய நடனத்துக்கு அவர் அந்தோணி தாசன் பாடினால் ஆட்டம் ஜொலிக்கும் என்பார்கள். அதே போல் நேற்று வேல்முருகன் பாடியதால் வெற்றி கொண்டாட்டமாக அது மாறி இருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த கிராமிய நடனத்தை வேல்முருகனை பார்த்து அவர் ஸ்டெப்பு வச்சு ஆடியதும், வேல்முருகனுடைய மகள் ஆடிய அந்த ஸ்டெப்பை பார்த்து தலைவர் ஆடியதும் என்பது ஒரு கிராமிய இசைக்கு எவ்வாறு ஆட வேண்டும் என்பதை நேற்று தான் கற்றிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் ஃபோக் சாங்ஸ் விஷயங்களில் அவர் ஆடிய ஆட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது வித்தியாசமாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும். ஆனால் நேற்று ஆடிய ஆட்டம் என்பது ஒரு தலைவனுக்கான தகுதியை அங்கே தரம் உயர்த்தி இருக்கிறது. தலைவர் எப்படி அந்த இசைக்கு ஆடணும் அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரும் என்னென்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாறிட்டார். அப்படியான ஒரு நிகழ்ச்சி அது. ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டாலும் அரங்கத்திற்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு 3000-4000 பேர் வெளியே நின்றிருந்தார்கள். பத்திரிகையாளர்களுக்கு கூடுமானவரை குறைந்த அனுமதியை கொடுத்திருந்தார்கள். வழக்கம் போல் எல்லா கூட்டங்களிலும் மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்தவர் புஷியார் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினாருங்க. ஆனால் ஒரு கருத்துரை என்கிற இடத்துல இல்லாமல் முதல் உரையாகவே தனது உரையை முடித்து கொண்டு உட்கார்ந்தார். அதற்கு பிறகு யாரையாவது பேச அனுமதிப்பார்கள் என்று நாங்கள் அவளோடு எதிர்பார்த்தோம். யாரையுமே பேச விடலை. புதிய பரிணாமம் பெற்றிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். புதிய ஆளுமைகளை பேச வைத்தார்கள். அதில் ஒரு மருத்துவர் பேசியதும் இன்னொரு பொண்ணு பேசியதும் பிரமிப்பாக இருந்தது. அதைவிட இந்த வாரியர்ஸ் குரூப்லேருந்து ஒரு தம்பி பேசிய பேச்சு பிரமாண்டப்படுத்தியது, பிரமிப்பாக இருந்தது. ஒரு தம்பி எவ்வளவு தூரம் அரசியலை ஒரு சிறிய வயதில் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த சொல்கிறாங்கல்ல எல்லாம் தற்குறிகள் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுத்துருக்கிறான் எங்கள் தம்பி. நாங்கள் அரசியலை கற்றுக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம், சும்மாவெல்லாம் வரல. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நான் பிறப்பதற்கு முன்னாலேயே என் தலைவர் என்னை அரசியல் படுத்தியிருக்கிறான்னு சொல்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதற்கு பிறகு தலைவர் உரை, நீங்கள் கேட்டிங்களே திருக்குறள், நாங்கள் சின்ன வயசில் இந்த திருக்குறளை இழிவுபடுத்தவில்லை. நாங்கள் சின்ன வயசில் போகிற போக்கில் எங்களுக்கும் 7 அடி சீரு எழுத தெரியும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களில் சின்ன வயசில் சின்ன பிள்ளைத்தனமாக நாங்கள் சில திருக்குறளை வேறு மாதிரி சொல்வதுண்டு. அதாவது என்னென்னா, கழிவறையில் போய் வேணுமேனே கலகம் இருக்கிறது. நாங்கள் அது படிக்கிற வயசு தானே. அப்போ குளிக்கும் துறையில் டாஸை பார்க்காவிடில் குளித்தலின் குளிக்காமை நன்று அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழிவறையில் எழுதியிருப்போம், சிறுநீர் பெய்து விட்டு டேஸ் பெருநீர் பேண்டை நனைத்து விடும் அப்படின்லாம் எழுதியிருக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன வயசில் எப்படிலாம் நாங்களும் திருக்குறளை. ஆனால் எங்கள் தலைவர் அரசியல் திருக்குறளை ஆரம்பித்திருக்கிறார் முதலாக. இது வள்ளுவர் திருக்குறள் அல்ல, எங்கள் தலைவர் திருக்குறள். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட திருக்குறள் இன்னமே வெளியில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த 7 அடி சீரை அற்புதமாக புதிய வள்ளுவனாய் பிறந்திருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். கொதிக்கிறாங்கள்ல? இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை என்னென்னா அள்ளிச்சில்லுகள்லாம் அலருது ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும் மிரண்டுக்கிட்டு இருக்கிற திருக்குறளை பார்த்து ஒரு பக்கம் ஒருத்தர் என்னமோ திமுகவில் பெரிய அது திருட்டு முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு தான் தெரியுமே. ஏன் அடிக்காத கொள்ளைகள் இல்லை. இப்போ அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழனியாண்டின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தருதலை தமிழகத்தை சுரண்டி கொடுக்குற ஒரு ஒரு ஏமாற்று பேர் வழி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு திருடன் என்றெல்லாம் நாங்கள் பட்டப்பேர் வைப்பதற்கு பொருத்தமானவர்கள் இந்த தேசத்தில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நேரடியாக நாங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கொள்ளையடித்து வந்து கனிம வள கொலை நடத்தியிருக்கிறான்னா, ஏங்க கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தெரியாதா? என்ன கட்டிங் வாங்குறீங்களா நீங்கள்லாம்? அதைத்தான் எங்கள் தலைவர் திருக்குறளில் அழகாக சொன்னார். எதுக்காக நான் அதை போய் தொட்டுட்டு வர்றேன்னா, அந்த இந்த 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 விஷயங்களை நம்ம பேசாமல் அநீதி, அந்த எம்எல்ஏ பண்ணது அநீதி, அராஜகம், பத்திரிகையாளர்களை தாக்கி அவர்களுடைய 25 லட்சம் பெறுமதிப்புள்ள உபகரணங்களை பறித்து கொண்டு போய் திருடி ஓடியது, தில்லுமுள்ளு, இதை மூடி மறைப்பதற்காக நடத்திய நாடகம், இவை அனைத்தும் திமுகவின் முதற்றே உலகு என்று சொல்லுகிற அளவிற்கு இது ஒன்றை மட்டும்தான் நாங்கள் சாட்சியால் சொல்லியிருக்கிறோம். 1000 சாட்சிகளை எங்களால் ஒப்புவிக்க முடியும், எங்களால் அதை வந்து கனெக்டட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு இந்த தில்லுமுள்ளு ஆட்சி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கதைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்கள் தலைவர் அந்த பேசிய பேச்சில் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நம்மை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள், ஆர்வரிக்க தொடங்கி இருக்கிறார்கள், ஆதரவளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். நானும் உங்களை நம்பிதான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறேன், உங்கள் தலைமை தொண்டனாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு தான் அரசியலை தொடுகிறார். 1977 ஜூன் மாதத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் அண்ணா இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்றார்கள், அமர்கிற இடமாக மாறிவிட்டதே என்று எண்ணி எண்ணி கண்ணீர் ததும்ப அந்த ரேடியோவில் அவர் பதிவு செய்தார். அன்று அந்த கண்ணீரை துடைத்திட தொடங்கிய இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு வரலாற்றை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 2017க்கு பிறகும் 2021க்கு பிறகும் இந்த 2 ஆட்சியையும் எப்படி அவர் கொண்டு வராருன்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த மக்கள், தமிழக மக்கள் குறிப்பாக, காமராஜர் இருந்த இடத்தில், அண்ணா இருந்த இடத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த இடத்தில் இன்றைக்கு இவ்வளவு மோசடிக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, இதை எண்ணித்தான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் இந்த மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக எம்ஜிஆர் எப்படி ரேடியோவில் அழுதாரோ அதை போல இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் மக்களிடத்திலே கண்ணீர் சிந்தினார். அதோட கட் பண்ணிட்டு ஒரு இது இந்த இப்போ நீங்கள் பேசுனதுக்காக இதுக்கு ஒரு பதில் தான் கேட்குறாங்க. இப்போ அண்ணா இருந்த இடத்துல, காமராஜர் இருந்த இடத்துல, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்துல இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோ எம்கே ஸ்டாலின் அவர்களையோ வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல விஜய் வச்சு பார்த்தா பொருத்தமாக இருக்குமா? ஏன் இருக்காது? எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? அவங்கள வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி டேரெக்டாக முதலமைச்சராகி அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அடித்த கொள்ளைகள் 2 பேரும் அடித்த கொள்ளைகள் உலகறியும். அண்ணாவும் விஜயும் ஒன்றா? நான் என்ன கேட்குறேன்னா, அரசியலை தான் நம்ம பேசுவோம். அரசியல் வழியாக தான் சொல்கிறேன். அண்ணா பண்ணதும் விஜய் பண்ணது ஒன்றா? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அதிகாரம் கொடுத்தா தானே பண்ண முடியும். அறிஞர் அண்ணாவை போல் மிக தூய்மையான ஒரு தலைவராக இன்றைக்கு வருகிறார். மற்றவர்களைப் போல் திரள் நிதி திரட்டி கட்சி நடத்துகிறோமா? கட்டியும் போட்டு கட்சி நடத்துகிறோமா? கிடையாதுல்ல. அப்போ அண்ணா எப்படி அப்பழுக்கற்றவராக இருந்தாரோ அதை போல் எங்கள் தலைவரும் இன்றைக்கு அப்பழுக்கற்றவராக தன் சொந்த உழைப்பில் உழைத்து சம்பாதித்த பணத்தில் இந்த மக்களுக்கு செலவழிப்பதற்காக ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு தகுதியான தலைவராக இருந்தவர் இன்றைக்கு அதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் சினிமா விட்டு போனாலும் இந்த சினிமாவை நீங்கள் என்ன விட மாட்டேங்கிறீங்களே, அடுத்த படம் நான் கண்டிப்பாக அடிப்பேன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னார், நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார்ல, அப்புறம் நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா,
அண்ணா அவர்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மீண்டும் ஒரு முறை விஜய் அவர்களே கம்பேர் பண்ணி பார்த்தேன். இப்போ அண்ணா வந்து 51ல் ஆரம்பிச்சாரு, இத்தனை நாள் போராட்டங்கள் பண்ணாரு, அது தெரியுமா இது தெரியுமான்னு எல்லாருமே கேட்குறீங்க. இந்த விஜய் வெளியே வா வா வான்னு கூப்பிடுறீங்க. இந்த விஜய் வெளியே வந்தா அப்போ தெரியும் ஏன்டா இவனை கூப்பிட்டோன்னு அப்படின்னு சொல்கிறேன். இது எதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு? அது நீங்கள் ஒரு செய்தி எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க. போராட்டம் என்றால் தினந்தோறும் போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கள் தலைவர் தினந்தோறும் அப்புறம் போராட்டத்துக்கு வந்து தான். ஆனால் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அதிகாரம் நம் கையில் இருக்கணும். இந்த அதிகாரத்தை வெல்லாமல் நாம் வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களின் ரீதியாக எதையும் உறுதிப்படுத்தி விட முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம், அதனுடைய தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எழுச்சி தமிழர் நடத்திய போராட்டங்கள் எண்ணற்றவை. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட வள்ளுவர் கோட்டத்தில் மட்டுமே 600க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார். பல்வேறு உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் மதிக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை. ஆனால் தீர்வு என்ன? எந்த தீர்வை நோக்கி நகர முடியாமல் அந்த தலைவர் அவர்கள் இன்றைக்கும் தடுமாறி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லோகலப்படுகிறார் இந்த அரசியலில். ஆனால் சாதுரியமாக சாணக்கியத்தனமாக இன்றைக்கு அவர் ஒரு கூட்டணி என்கிற விஷயத்தில் ஏதோ காய் நகர்த்தி கொண்டு, அது அவங்களுடைய விருப்பம், அதுக்குள்ளே நம்ம நுழைய முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் தினந்தோறும் போராட்டம் என்று காசை விரயம் செய்வதை விட அந்த காசை வைத்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு தீர்வை உருவாக்க முடியும் என்று எங்கள் தலைவர் நம்புகிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். இப்போ தலைவர் தொல் திருமா அவர்கள் இதுவரை இந்த ஆர்ப்பாட்டங்களில் செலவுகளை பார்த்தால் பல 100 கோடிகள் ஆகும். அப்படி சொல்லும்போது எத்தனை உச்சநீதிமன்ற வழக்குகள் இதுவரை நீங்கள் முடிவு கொண்டு வந்துருக்கீங்க? எந்தெந்த? இப்போ கவின் ஆணவ படுகொலை வழக்கு இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். ஆனால் இப்போ அதுக்கு இடையிலேயே இப்போ 2 படுகொலைகள் நடந்திருக்கு. இல்லை தீர்வு கிடச்சிருச்சு? அது இல்லை, நான் என்ன அங்கே தீர்ப்பு வரலையே. தீர்ப்பு வந்தால் தானே தீர்வு வர முடியும். அப்போ அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று. 2வது செய்தி இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் தரமணியில் ஒரு பீகார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளானாங்க. ஒரே நாளில் அந்த குழந்தையை சுவத்தில் அடித்து கொலை செய்திருக்கிற கொடுமை எதனால் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க என்ன கேட்பாங்கன்னா, கொலை செய்வதற்கு முன்னால் அந்த இல்லத்தை போய் பாதுகாக்க முடியுமான்னு பைத்தியக்காரத்தனமாக பேசுவானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதற்கு பின்னணி என்னவாக இருக்கிறது என்றால் அதுக்கு போதை வஸ்துகள் தான் காரணமாகுது. அப்போ இது போன்ற விஷயங்களில் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய கொலைகளும் கொள்ளைகளும் இன்னும் சொல்லப்போனால் கற்பழிப்புகளும் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னணியில் ஒளிந்திருப்பது இந்த போதை வஸ்துக்கள் தான். இதை முதல்ல வந்து தடை செய்யணும். 0ல் இருக்குன்னு ஒரு அமைச்சர் வெக்கமில்லாமல் சொல்கிறார் இந்த நாட்டில். எல்லாம் அமைச்சருக்கே தகுதியற்றவர் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சுற்றேன். அதை பேசுவோம்னா இப்படியெல்லாம் நாம் பேசுவதால் சில பேர் கொந்தளிப்பார்கள், அதையும் சொல்கிறார் அவர். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஏன் என்றால் கொந்தளிப்பது தான் அவருடைய வேலையே. இதைத்தான் நடத்தியிருக்காங்க அன்றைக்கி வர. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஏன் அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்கிறதாம், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறது, புரட்சித் தலைவர் என்று ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள். ஆக யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது அவர்களுடைய வேலை. ரொம்ப தெளிவான அரசியலோடு அடுத்து நாம் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்று தெரியுமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் இப்போ இல்லை, அதான் அந்த கேள்வி. 52 முதல் 72 வரை 20 ஆண்டுகள் திமுகவில் இருந்த அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குது என்று தெரியுமா? இல்லை, யார் அரசியலுக்கு வந்தாலும் இவர்கள் கொந்தளிப்பார்கள். ஓகே, விஜய் அரசியலுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாமே திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் தான். ஜனநாயகத்தில் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம்னு சொல்லி அப்படி சொல்கிறது மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கேள்வி என்ன அனுபவம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு செய்தி, எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வருகிற போது நாவலர் நெடுஞ்செழியன் சற்று யோசித்து தான் வந்தார். ஆனால் அதே நாவலர் நெடுஞ்செழியனை கருணாநிதி கூப்பிட்டு வந்து என்ன செய்தார்னா எம்ஜிஆருக்கு எதிராக அறிக்கை கொடுக்க வைத்தார். ஆனால் அதே நாவலர் பிறகு வந்து எம்ஜிஆர் உண்மை இருந்ததால், எம்ஜிஆரிடம் பற்று இருந்ததால் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் துரைமுருகன் யாருடைய மாணவர்? எம்ஜிஆருடைய மாணவர். நான் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் அவரை வளர்த்துருப்பார், எம்ஜிஆர் எப்படியெல்லாம் அரசியல் வந்து கலைஞரோட அரசியல் அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஆனால் கலைஞருடைய அரசியலில் இருந்ததுனால தான் நீங்கள் இவ்வளவு அவமானப்பட்டு போய் நிற்கிறீங்க. எம்ஜிஆருடைய அரசியலில் இருந்திருந்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு வலுவான முதலமைச்சராக வருவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்.
ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை தவறிவிட்டு இப்போ திருநாவுக்கரசர் அவர் எம்ஜிஆருடைய வார்ப்பு, இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் அவர் மனம் அருந்துவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த முடியாமல் போனது அப்படிங்கிற விஷயத்தில் அவர் தவிக்கிறார். ஆனால் அதை தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்ற காத்திருக்கிறது என்பதைத்தான் எங்கள் தலைவர் ஆணித்தரமாக அழுத்தமாக இந்த விஷயத்தில் ஏன்னா 67 மாதிரி ஆட்சியை மாற்றிடுவோம்னு சொல்கிறாங்க. 67 அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்றத எல்லாருமே கேட்குற கேள்வியாக இருக்குது. அதை தான் விஜய் அவர்களும் கேட்டிருக்காங்க. அந்த அனுபவம் பற்றி இல்லை அதுதான் என்று, அதாவது விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குது என்று கேட்ட அதே வாய்தான் அன்று எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டுமே கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை பகைத்து கொள்ள மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளவு பிரஷர் இருக்குது என்று சொன்னதும் அதே வாய் தான். ரொம்ப ஆமாம், அன்னைக்கு என்ன வாய் சொன்னுச்சோ அதே வாய் தான் இன்னைக்கும் பேசுது. திரும்பி எம்ஜிஆரையும் விஜயம் கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு நீங்கள் சொல்கிறாங்க. எம்ஜிஆரும் விஜயம் ஒன்றா நீங்கள் ஒரே தட்டில் பார்க்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஆள்வதற்கு முன்னால் இருந்த எம்ஜிஆரும் எங்கள் தலைவர் ஆள்வதற்கு முன்பாக இருந்த விஜயும் ஒரு நேர்கோட்டில் பார்த்தீர்களேனால் சமமாக இருக்கக்கூடியவர்கள். எங்கள் தலைவர் எப்பொழுது எம்ஜிஆரை தொடுவார் என்றால், அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை எப்படியெல்லாம் ஏழைகளுக்காக செய்தாரோ அதைவிட கூடுதலாக எங்கள் தலைவர் செய்கிற போதுதான் உங்களுக்கு அது புரிய வரும். ஒரு ஆட்சி அதிகாரத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஏழைகளுக்காக செஞ்சார். இவர் தான் செஞ்சிருக்கிறாரு. 33 ஆண்டுகளுக்கு முன்பே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பால்பன் திட்டத்தை 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு தாயினுடைய மார்பு சுரப்பியிலிருந்து பால் வராத காலத்தில் எங்கள் தலைவர் பால் கொடுத்து பக்குவப்படுத்தி பச்சிளம் குழந்தைகளை காவல் காத்து பக்குவப்படுத்தி இன்றைக்கு பருவத்திற்கு வருகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள். 1300 தையல் இயந்திர நிறுவனங்கள், எங்கெல்லாம் தையலகம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் தையல் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து பயிற்சி நிறுவனங்களை உருவாக்கியவர். கொரோனா நிதியாக அதிகளவு கொடுத்த எங்கள் தலைவர். எப்போவெல்லாம் வெள்ளம் பாதிப்பு வருகிறதோ அப்பெல்லாம் அதிகளவில் நிதி கொடுத்த எங்கள் தலைவர். எப்போவெல்லாம் தமிழ்நாடை ஒரு சூழ்ச்சி சூழ்ந்து நிற்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சூழ்ச்சியை தவிடுபடியாக்குவதற்காக முதல்வர் நிவாரண திட்டத்திலே கொண்டு போய் எங்கள் தலைவர் கொடுத்த நிதிகளும் ஏராளமானவை இருக்கிறது. இன்றைக்கும் அதை என்னால் காட்ட முடியும். அப்போ அதெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறது, அதெல்லாம் ஏன் தெரியாமல் போச்சு. இன்றைக்கி பள்ளியில், அதாவது மாநில அளவில் முதல் 3 இடம் பிடித்த பிள்ளைகளுக்கு கூட வைடூரியத்தால் அழகு பார்த்த தங்கத் தலைவர் எங்கள் தலைவர். இல்லை அது எந்த வருஷமாக இருக்கணும், செஞ்சார்ல, யார் செஞ்சா? நான் கேட்குறேன், இந்த கேள்வி கேட்குறீங்களே என்கிட்ட. திமுக எத்தியார் குப்பத்தில் 23 பேர் செத்தாங்களே, நிவாரண நிதி கொடுத்துச்சா? அரசு என்பது வேறு, கட்சி என்பது வேறு. கருணாபுரத்தில் 68 பேர் செத்து போனாங்களே, ஒத்த பைசா கொடுத்த வரலாறு உண்டா? அரசு வேறு, கட்சி வேறு. ஆமாம் கொடுத்ததுண்டா? உங்களுக்கு அறக்கட்டளைலாம் இருக்குல்ல, எவ்வளோ அறக்கட்டளைலாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஒத்த பைசா கொடுத்த வரலாறுகள் உண்டா? நான் கேட்குறேன், தாமிரபரணி படுகொலை நடத்தியவர்கள் இவர்கள் தானே. 18 பேரை பழி தீர்த்தார்களே, ஒத்த ரூபா கொடுத்ததுண்டா உங்கள் கட்சி நிதியிலிருந்து? ஏன் கொடுக்கல? அதையெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இந்த ஊடகவியலாளர்கள் என்பது எங்களுக்கு தெரியலை. ஆனால் எங்கள் தலைவர் எல்லாவற்றிற்கும் ஓடோடி போய் உதவி செய்திருக்கிறார், கரம் கோர்த்திருக்கிறார். இத்தனைக்கும் ஒரு ட்ரஸ்ட்டு கூட இல்லை, சம்பாதித்த பணத்திலிருந்து ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்கிற இதய கணத்தோடு போய் இறங்கி செய்திருக்கிறார் எங்கள் தலைவர். அதெல்லாம் ஏன் கண்ணுக்கு தெரியாமவே போச்சு அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஏன் நிறைய பேர் கேட்டால் ஏன் ஊடகங்கள் பேச, ஊடகங்கள் ஒழுங்காக இல்லை பேசலை. எந்த ஊடகங்கள் ஒழுங்காக இருக்குது? ஏன்னா பேட்டி கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். பேட்டி கொடுத்தவங்கள பேட்டி எடுக்கிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு பார்க்குது. அதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதான் இங்கே எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு. இல்லை, நீங்கள் ஒரு தலைவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு பேட்டி கொடுப்பாரா, அவங்க ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க, தலைவர் இப்படிலாம் பேசினார்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பேட்டி அதை பற்றி பேசுகிறீங்களா? அதுதான் வித்தியாசம். ஊடகங்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு துரோகம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஊடகங்கள்ன்ற ஒன்று இல்லை, தாவேக்காவே இருக்காதுன்னு சொல்லல. நீங்கள் அது எங்கள் வாரியர்ஸ் குரூப் இல்லைன்னா எங்கள் தாவேக்காவே இல்லைங்கிறத நாங்கள் பெருமைப்பட சொல்லுவோம். பளபளப்பு சொலிப்பு பார்த்து பல்லிழிப்பவர்கள் என்றெல்லாம் கிண்டலும் கேலியுமாக பேசினார்கள். இதையெல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் வெற்றி பெற்ற பிறகு அரசியலில் பலந்தின்னு கொட்டை போட்ட அனுபவசாலிகள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்கள் எல்லோரும் அந்த கோட்டை என்பது ஒரு பகல் கனவாகவே மாறிவிட்டது என்று அவர் சொல்லுகிற போது 1977 மாதிரியே இப்பவும் அந்த பழைய தேய்ந்து போன, துருப்பிடித்து போன, நைந்து போன அதே அந்த பழைய வெப்பனை இப்பவும் கையில் எடுக்கிறார்கள். அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து எங்கேயே போய்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்காவது கொஞ்சம் மாற்றுங்கப்பா என்று ஆளுங்கட்சிக்கு
குரல் வலையில் கத்தியை வைத்து அறுத்திருக்கிறார். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவருக்கு இலக்கியம் என்றால் என்ன என்று தெரியாது. அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர் என்றெல்லாம் கிண்டல் செய்தார்கள். யார் எதிர்த்து நின்றாலும் அவர்களை கொந்தளிப்பதுதான் அவர்களின் வேலையே. மன்னனைக்கு திண்டாட்டம், மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் என்று தமிழ்நாடு முழுவதும் அடுப்புக்கறி எடுத்து சுவரில் எழுதவர்கள் இந்த தில்லுமுள்ளுக்காரர்கள், திமுக என்கிற தில்லுமுள்ளு கட்சிக்காரர்கள். இதை நான் சொல்கிறேன். இடையில நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, ஆமாம், இப்படியெல்லாம் நடத்துனாங்க அவங்க. அப்போ அட்ராசிட்டியை நாம் எடுத்து சொன்னால், ஊழலை பற்றி சொன்னால், முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பித்து விடுவார்கள். பவளவுலா பாப்பாவிற்கு வேறு என்ன தெரியும் என்று அழகாக அற்புதமாக யாரை சுட்டி காட்ட வேண்டும், யாரை உசுப்பி விட வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் இன்றைக்கு நேற்று சொல்லியிருக்க. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இப்போ வரேன். அதை பழைய டப்பாவை உருட்டத்தானே அவர்களுக்கு தெரியும். அதற்காக நாம் அவர்கள் செய்யும் தவறை வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், அழுத்தி சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மை தவிர வேறு யாரும் அவர்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க முடியாது. யாருக்கும் அந்த தில் இருக்கிறது, எவருக்கும் கிடையாது. மக்களோட ஒரே பிரதிநிதி நான் மட்டும்தான். இப்படி இருக்கும் இந்த நிலையில் இன்று டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் எந்த மாதிரி திருக்குறளை எழுதியிருப்பார் என்பதை மீண்டும் மக்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு என்று புதிய பரிணாம திருக்குறளை உலகத்திற்கு வழங்கி தந்த உன்னத தலைவராக எங்கள் விஜய் விளங்குகிறார். மும்மன போட்டி, நான்குமுனை போட்டி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அது அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நமது அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் மறுபக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். அதிமுக அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள்? அது பாஜக கூட்டணி தானே அண்ணாது. அந்த கூட்டணியே தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரத்தை எங்கே வெளியிடுங்க. அதிமுக கூட்டணியோ நீங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலைங்க. அவன் கற்பனைக்கு ஏங்க, அவங்க கூட்டத்தில் எங்கள் கொடி பறக்க விட்டால் நாங்கள் கூட்டணிக்கு போனோம்னு அர்த்தமா? அது அவர்களே கொடியே. தொடர்ந்து அதிமுக சீன்ட்டு வரீங்க. எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க, ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிறீங்க, அண்ணாவை எடுத்துக்கிறீங்க, ஆனால் அதிமுக சீண்டுவீங்க. அடுத்து அதிமுகவே உருவாகுவீங்க. அதாவது சந்திரமுகியாக போய் நிற்பீங்க, அப்புறம் சந்திரமுகியாக மாறுவீங்க, அப்புறம் சந்திரமுகியை நீங்கள்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி அதிமுக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோன்னு தோணுது. அதிமுகவை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று எம்ஜிஆருடைய காலகட்டம், புனிதமானது. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் விசித்திரமானது. எடப்பாடியினுடைய ஆட்சி காலம் மோசமானது. மோசமானதை நாங்கள் கையில் எடுத்துட்டால் நாங்களும் மோசமானவர்கள். அது உங்களுக்கு புரியலை, அது தெரியாமல் நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, இது இப்படி எத்தனை சக்திகள் என எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு மாபெரும் மக்கள் சக்தியாகிய நம்மால் மட்டும்தான், தாவேகாவால் மட்டும்தான் முடியும். இந்த நிலையில் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா என்று அழைக்கிறார்கள். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஐயையோ, இவர்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் இவர்கள் அழைக்கிற மாதிரியே தோணுது. கொஞ்சம் பொறுங்க பாஸ், வருவார்கள், முறையாக வருவார்கள். ஓட்டு போடுகிற அன்று ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் ஒவ்வொரு விஜயையும் பூத்தாக காலையிலே வந்து நிற்பார்கள். பாருங்கள், அன்றைக்கு தெரியும். பாருங்கள், ஏண்டா இந்த விஷயை கூப்பிட்டோம் என்று எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டார். அடுத்து இப்படி பேசினால் இது என்ன சினிமா என்று உடனே ஆரம்பித்து விடுவார்கள். அதுக்கும் பதில் சொல்கிறார். நான் என் சினிமாவை விட்டால் நீங்கள் சினிமாவை விட மாட்டீர்கள். அப்பா, தற்போது கருத்து கணிப்பு என்று ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கு. அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லுகிறார்கள். அதை நான் தவறு சொல்லவில்லை. சிலர் பேர் கடுப்பில் விட்ட கணிப்புகளும் இருக்குது. அதை நான் தப்பு சொல்லவில்லை. ஊராக தெருவாக வீடாக போய் அந்த கருத்து கணிப்பை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் தாவேக்கா இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிலாம் சொல்லிவிட்டு முதல்வர் அயர்ந்து உறங்குவார். ஏன்னா இப்போல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, பெரிய தொந்தரவாக இருக்குன்னு. இப்போ பழனியாண்டி பண்ண தொந்தரவெல்லாம் பெரும் தொந்தரவாக ஆட்படுத்தப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர் அவர்கள் அயர்ந்து உறங்கக்கூடிய நாள் வருகிற போது நாமே போய் ஒரு முறை எழுப்பி, எதற்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள் என்று தட்டி எழுப்பி கேட்டால் தூக்க கிறக்கையில் அவர் விசிலுக்குத்தான் போடுவோம் என்று மெய்மறந்து சொல்லுகிற காலமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாக முதலமைச்சருக்கு ஒரு கதையை சொல்லி ஒப்பிட்டு பேசியிருப்பது என்பது உலக சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நேற்று பேசிய அவரது பேச்சு வரலாற்றின் முக்கிய பங்கு, வரலாற்றில் இடம்பெறப் போகிற பேச்சு.
பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி. குஷி படம் உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்கும், ஆனால் யாருனே தெரியாத ஆள் கூடலாம் உட்காந்து என்னால் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஜும் ஜும்